ஏ சரோ நான் போன் பண்ணக்கூடாதா? இல்ல நான் நேத்து போன் பண்ணி நீங்க எடுக்கவே இல்லையா, அதான் கேட்டேன். எப்பவுமே ரொம்ப போன் பண்ண மாட்டேல, நான் தானே போடுவேன், அதுக்கு தான் கேட்டேன். இன்னைக்கு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் போன் பண்ணேன். என்னங்க சொல்லுங்க. என் தங்கச்சி அம்மாவை நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவங்க இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றியாமையா? சத்திரம் சாவடி மாதிரி தங்கிட்டு இருக்கேன்னு கேக்குறியா? தங்கச்சி பிள்ளை பச்சை பிள்ளை, அதுக்கு கஞ்சியை போட்டு ஊத்துறியா? நான் உனக்கு ரூபா அனுப்பிட்டு தானே இருக்கேன் சரோ. அவ்வளவு ரூபாய் நீ என்னதான் பண்றா? இங்க பாருங்க, அவிய நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கோன்னு இப்படி பேசியாவே நான் அவங்களுக்கு நல்லது தான் செய்யேன். இந்த ஊர்ல உலகத்துல எந்த மைனியாரி இப்படி சம்மந்தியில கூட்டி வந்து வீட்டுல வச்சுட்டு சோறு போட்டுக்கிட்டு இருப்பா? கட்டி கொடுக்காதவ கரோலுங்க இருக்க பரவாயில்ல, இவ பூமாரி எதுக்கு இங்க வந்து கிடக்கா? ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளைய பத்து வச்சிருக்கா, இதுல வயித்துல வேற ஒன்னு சுமந்துட்டு வந்து நிக்கலாம். என்னதான் நினைச்சிட்டு இருக்காவே? நீங்க என்ன நினைச்சிட்டு எனக்கு இப்படி போன் போட்டு கேக்குறிய? இவ்வளவு வருஷமா உங்க தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய பாடு, என்ன ஒத்தி கிடக்கா? இதுல வேற பூமாரி 2 பெத்து கொண்டு வச்சிருக்கா. என்ன அதுக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ? அப்ப நீங்க வெளிநாட்டுல தான் வருஷ கணக்குல கிடக்கணும். நீங்க எத்தனை வருஷம் சம்பாதிச்சாலும் உங்க தங்கச்சிகளுக்கு உங்க அம்மைக்கு தான் சரியா போவோம். நம்மளுக்கு 2 பிள்ளை இருக்கு, அதை மறந்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. சரோ நீ என்ன வேணாலும் பேசி, எனக்கு அதுல காதுல விழல. உன் பேச்சில எல்லாம் தப்பா இருக்கு. எங்க அம்மா சொல்லிட்டு அப்படியே அழியா பாவமா இருக்கு. வாழ்க்கையில யாருக்குமே கஷ்டம் வராதுன்னு சொல்ல முடியாது சரோ. பூமாரி புருஷனுக்கு என்ன பிரச்சனையா விட்டுட்டு போயிட்டான். நம்ம தானே அவளுக்கு ஆதரவா இருக்கணும். நம்மளே என்கிட்ட வராதுன்னு சொன்னா அவ எங்க போவா? 2 சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கா, மாமியார் சோறு போட மாட்டீங்க. அவ எங்க போய் நிப்பா நீயே சொல்லு. அவளுக்கு மாமியார் நல்லா தானே இருக்கா, அவளே வச்சு சோறு போட மாட்டானா, நான் வச்சு போடணும்? இல்லனா உழைச்சு சாப்பிடணும். எதுவுமே இல்லாம என்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கா. பிள்ளை வயித்துல வச்சிருக்காலும் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டாளாம். பாலை நீட்டி போட்டுட்டு உட்காந்துக்கிறியா? அவளுக்கு எப்ப பார்த்தாலும் ஆக்கி போடுறதே என் வேலையா இருக்கு. இங்க பாரு சரோ, வயிற்று பிள்ளைக்காரி தானே, அவளை எங்க அம்மா பாத்துக்கிடுவா. நீ எதுக்கு அப்படி பேசுறா? இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிடாத. அவ குழந்தைய பெற்றதுக்கு பிறகு வேலைக்கு போவா. அதுக்குள்ள புருஷன் கூட வந்தாலும் வரலாம்ல. யாருமே இல்லைனாலும் என் தங்கச்சிகளுக்கு நான் இருக்கேன். நீ இந்த மாதிரிலாம் பேசாத சரோ. அப்படின்னா காலம்பூரா அவளுக்கே உழைச்சு போட புரியல. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைப்பியா? நம்மளுக்கு தான் சொந்த வீடு இருக்குல்ல சரோ. நானும் உழைச்சிட்டு தானே இருக்கேன். எனக்கு என்ன வயசாயிட்டுன்னு சொல்றியா? இப்பயே நீங்க போய் எவ்வளவு நாள் ஆகுது? ரிங்கி பிள்ளை பிறந்த உடனே போனியே. நம்ம பிள்ளைக்கு அப்பா எப்படி இருப்பான்னு கூட தெரியல. என்ன இயல்புகளுக்காக அங்கேயே கிடந்து உழைச்சிட்டு கிடங்க. உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கான்னு நினைப்பில்ல சரோ. நானும் மனுஷன் தானே, எனக்கும் எல்லா நினைப்பும் இருக்கு, ஆசை பாசம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் வயசு இருக்கும்போது உழைச்சா தானே. வாழ்க்கையை அப்படிதான் நினைச்சுக்கிடுங்க சரோ. அதுக்காக என் தங்கச்சி பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு போற கூட ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாம எதுக்கு? அந்த அளவுக்கு ஏன் நீ திமிர் பண்ற? ஏன் அப்படி பண்ண சரோ? பண்றதுலாம் அப்ப உங்களுக்கு திமிர் மாதிரி தான் இருக்கும். பூமாரி யாருங்க? அவ இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி. இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தாச்சு, அந்த வீட்டுல தான் அவ இருக்கணும். அவ எப்படி இங்க வந்து இருக்கலாம்? இங்க பாரு சரோ, நீ பேசுறது எதுவும் எனக்கு பிடிக்கல. நான் வேணும்னு நினைச்சாதான் நீ இந்த வீட்டுல இருக்க முடியும். நான் வேண்டாம்னு நினைச்சா நீனும் உங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும் பாத்துக்க. அப்புறம் பூமாரி நிலமா உனக்கு வந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு. உங்க அண்ணன் தம்பியில உங்க அம்மா வச்சு உனக்கு சோறு போடுவாங்களோ? இந்த வீட்டுல எனக்கு பொண்டாட்டியா இருக்க வரைக்கும் தான் இவ்வளவு திமிர் பண்ண முடியும். அங்க போனா எவனும் உன்னை மதிக்க மாட்டான். என் தங்கச்சிகளுக்காவது அன்பு காட்டுக்கு நான் இருக்கேன். உன் அண்ணன் தம்பியில அப்படியே இருக்கான்வே, பார்த்து நடக்க பாரு சரோ. எதுக்காக இப்படி என்ன பேசுறியே? நான் அப்படிலாம் தப்பா ஒண்ணுமே பேசல. நம்ம பிள்ளைகளுக்கு தனியா எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல. இவ்வளவு பேருக்கு சமைக்கிறதுனால தண்ணி மாதிரி குழம்பு வச்சு எல்லாருக்கும் ஊத்த வேண்டியிருக்கு. ஒரு ருசியான பண்டம் செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் சரோ, உனக்கு பணம் இல்லையா? மாசம் மாசம் நான் அனுப்பிட்டு தானே இருக்கேன். கொஞ்சமா ஏன் செய்யற? கொஞ்சம் நிறைய தான் வாங்கி போட்டு செய்யி. என் தங்கச்சி எங்க அம்மையும் சாப்பிடட்டும், நம்ம பிள்ளைகள் சாப்பிடுற மாதிரி. நீ ஏன் அவியல வேற ஆளை பாக்கா? நான் அவியல நல்லா தான் வச்சிருக்கேன், அவிய தான் போய் பொய்யா சொல்லியாவே. பாரு சரோ, உனக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டுக்க. என் இந்த மாதிரிலாம் பண்றான்னு எங்க அம்மையோ என் தங்கச்சியோ சொன்னாவன்னு வச்சுக்க, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. என் 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போகாத, விட்டுட்டு போ. நான் பாத்துக்கிடுவேன். உனக்கு அனுப்புற ரூபாய் எங்க அம்மா பேருக்கு அனுப்புவேனா? எப்போ போன் பண்ணாலும் சந்தோஷமாவே பேச முடியல. நீ பண்ணின தப்பெல்லாம் தான் எப்போதும் நான் காதுல கேட்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு தூரத்துல இருக்க எனக்கு நிம்மதியாவே இல்ல சரோ. அதனால சொல்றேன், இப்பத்துல இருந்து யோசிச்சு முடிவு எடுத்துக்க. நான் வைக்கிறேன் போனேன். இப்படிலாம் என்னை பத்தி சொல்லி வச்சிருக்காள்வே. என் புருஷன்கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா தூங்கி முடிச்சவனே ஒருத்தர் காலையில வந்து கும்பிடணுமானா? இந்த வீட்டுல இருந்துகிட்டு என்ன பட்னியா கிடக்காவே, சோறு தின்னுட்டு தானே இருக்காவே. பால் கூட வாங்கி ஊத்திக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்காக என்னை பத்தி இவ்வளவு சொல்லி கொடுக்கணும்? என் புருஷனுக்கு நான் முக்கியம் இல்ல, அவ அம்மையும் தங்கச்சியாலும் தான் முக்கியம். என்னை பத்தியா சொல்லி கொடுக்குறிய? அதுவும் என் புருஷன்கிட்ட. என்னையவே அவர் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனா? எந்த அளவுக்கு அழுது ஒப்பாரி வச்சிருக்கியப்பா? இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. அத்தை அத்தை, பூமாரி, ஏ கரளு வந்து தொலைங்க. என்னம்மா, எதுக்கு இப்படி கூடிய? அத்தை, நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மகன் கூட நான் வாழன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? ஏமா அப்படி சொல்லியா? இல்ல தெரியாம தான் கேட்க, சொல்லுங்க. என்னாச்சுமா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? நீனும் என் பிள்ளைய நல்லா வாழணும் தானமா கட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. ஆமா, நீ இப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்க எங்களுக்கு வேணும். வாய்க்குள்ள மட்டும் இப்படி வார்த்தை வருது, உள்ளுக்குள்ள பூரா இவ எதுக்கு இங்க இருக்கான்னு தோணிட்டு இருக்குன்னு நினைக்கேன். ஏமா அப்படி சொல்லியா? அந்த மாதிரி எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லம்மா. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்ல
எதுவுமே உங்களுக்கு தெரியாம நடிக்காதங்க. நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்க பிள்ளைய விட்டு நான் போக தான் போறேன். சரோஜா அப்படிலாம் பேச